43 வயதான மகேந்திர சிங் தோனி தன்னுடைய 18வது ஐபிஎல் சீசன்ல விளையாட இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய முன்னாள் கேப்டனான அவர் இப்போ அணியில விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா விளையாடுறாரு. இந்த நிலையில ஐபிஎல் கிரிக்கெட்ல அவருடைய மைல்கல் சாதனைகளை பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் தோனிக்கான மவுசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. சிஎஸ்கே அணியுடைய சொந்த மைதானமான சென்னை மட்டுமில்லாம ஐபிஎல் கிரிக்கெட்ல அவர் விளையாட செல்லக்கூடிய இடமெல்லாம் மஞ்சள் படைகள் படையெடுப்பு தான் இதற்கு சான்று. புள்ளி விவரங்கள், அதன் நம்பர்கள் போன்றவற்றுக்கு அப்பாற்பட்டவர் தோனி. விளையாட்டை நேசிக்கக்கூடிய அனைவருமே இதை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. இருந்தாலும் ஐபிஎல் களத்துல அவருடைய நம்பரும் பேசுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 5 முறை பட்டம் வென்று கொடுத்த கேப்டன். 10 முறை ஐபிஎல் இறுதிப் போட்டியில சென்னை விளையாடி இருக்கு. தோனி தலைமையிலான சிஎஸ்கே அதிக முறை அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கு. இதோட 2010-2014 ஆகிய சீசன்கள்ல தோனி தலைமையிலான சென்னை அணி சாம்பியன்ஸ் லீக் T20 தொடர்ல பட்டம் வென்றிருக்கு. ஐபிஎல் களத்துல தோனி மொத்தமாக 264 போட்டிகளில் விளையாடி 5243 ரன்களை எடுத்திருக்காரு. இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மட்டும் 234 போட்டிகளில் விளையாடி 4669 ரன்களை எடுத்திருக்காரு. 149 கேட்ச் மற்றும் 41 ஸ்டம்பிங் செஞ்சிருக்காரு. ஒரு இன்னிங்ஸ்ல அவர் எடுத்திருக்கக்கூடிய அதிகபட்ச ரன் 84. மொத்தம் 252 சிக்ஸர்களை விளாசி இருக்காரு. அவருடைய விக்கெட் கீப்பிங் திறனுக்கு நிகரானவர் சர்வதேச கிரிக்கெட்ல கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். தோனி அப்படிங்கிறவர் அனைவருக்கும் பிடிச்சு போக முக்கிய காரணமே அவருடைய பின்புலம் தான். அவர் கிரிக்கெட்ல சாதிச்ச விடாமுயற்சி, மன உறுதி காரணமாகவே அவருக்கு போகக்கூடிய இடமெல்லாம் வரவேற்பு கிடைச்சது. சீசன் வாரியா தோனியுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த 2024 சீசன்ல நீளமான முடிவச்சு ரசிகர்களை கவர்ந்தார். கடைசி சில ஓவர்களில் களத்துக்கு வந்து சிக்ஸர்களை பறக்க விட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தினார். 2023 சீசன்ல அவருடைய தலைமையிலான சிஎஸ்கே அணி 5வது முறையா சாம்பியன் பட்டம் வென்றது. 2022 சீசன்ல அணியில கேப்டன்சி மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் சிஎஸ்கே வெளியேறுச்சு. இந்த சீசன்ல 232 ரன்களை தோனி எடுத்தாரு. 2021 சீசன்ல தோனி தலைமையிலான அணி சாம்பியன்ஸ் பட்டம் வென்றது. கரோனா பரவல் காரணமா இந்த சீசன்ல பிற்பாதி போட்டிகள் அமீரகத்துல நடந்துச்சு. 2020 சீசன்ல முதல் முறையா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லீக் சுற்றோடு வெளியேறுச்சு. அப்போ இளம் வீரர்கள் கிட்ட ஸ்பார்க் இல்ல அப்படின்னு தோனி சொல்லியிருந்தாரு. இந்த சீசன்ல 200 ரன்களை தோனி எடுத்தாரு. 2019 சீசன்ல அணிக்காக அதிக ரன்களை எடுத்த வீரரானார் தோனி. மொத்தம் 416 ரன்கள். 2018 சீசன்ல 2 ஆண்டு தடைக்கு அப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் அரங்கில் விளையாடுச்சு. அப்போ மறுபடியும் சாம்பியன் பட்டம் வென்றது சிஎஸ்கே. இந்த சீசன்ல 455 ரன்களை தோனி எடுத்தாரு. 2017 சீசன்ல ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணிக்காக விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா தோனி விளையாடினாரு. அந்த முறை 2வது இடம் பிடிச்சு புனே அணி தொடர நிறைவு செய்தது. அந்த அணிக்காக தோனி 574 ரன்களை 30 போட்டிகளில் எடுத்தாரு. 2016 சீசன்ல ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணியை தோனி கேப்டனா வழி நடத்தினாரு. இந்த சீசன்ல 284 ரன்களை தோனி எடுத்தார். 2015 சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது இடம் பிடிச்சது. இந்த சீசன்ல 372 ரன்களை தோனி எடுத்தார். 2014 சீசன்ல பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருந்தது. இந்த சீசன்ல 371 ரன்களை தோனி எடுத்தார். 2013 சீசன்ல 2ஆம் இடம் பிடிச்சது சென்னை. இந்த சீசன்ல 461 ரன்களை தோனி எடுத்தார். 2012 சீசன்ல 2ஆம் இடம் பிடிச்சிருந்தது சிஎஸ்கே. இந்த சீசன்ல 358 ரன்களை தோனி எடுத்தார். 2011 சீசன்ல சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த சீசன்ல 392 ரன்களை தோனி எடுத்தார். 2010 சீசன்ல முதல் முறையா சாம்பியன் பட்டம் வென்றது தோனி தலைமையிலான சிஎஸ்கே. இந்த சீசன்ல 287 ரன்களை தோனி எடுத்தார். 2009 சீசன்ல அரையிறுதியில சிஎஸ்கே விளையாடுச்சு. இந்த சீசன்ல 332 ரன்களை தோனி எடுத்தார். 2008 சீசன் இறுதி போட்டியில சிஎஸ்கே விளையாடுச்சு. இந்த சீசன்ல 414 ரன்களை தோனி எடுத்தார்.